திருப்பட்டியும் வீடியோ செஞ்சு போறேன். அந்த 3 கேள்விக்கும் நான் வீடியோ செஞ்சு போறேன். ஓகேங்களா? சரி. ஓகே, சரி. அப்ப அந்த கொஸ்டின் பாருங்க, தமிழ்ல வந்து எவ்வளவு அதிகமா இருக்குன்னு தான் வந்திருக்கும். அப்ப நீங்க யோசிக்காதீங்க எவ்வளவு அதிகமா இருக்குன்னா இன்டைரக்ட்லி ஆஸ்கிங் யூ டு ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். ஓகே, வேறுபாடு கண்டுபிடிக்க சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஈஸி. இப்ப பாருங்க, இந்த 3 மார்க் கொஸ்டின் அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 3 கேள்வியும் நீங்க கண்டிப்பா மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? அப்ப 3 கேள்வி இப்ப உங்க கையில இருக்கு, அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நீங்க ஒவ்வொரு கேள்வியும் உயிர் கொடுத்து செய்யற மாதிரி இருக்கணும். உயிர் கொடுத்து அப்படின்னு என்ன சொல்றேன், வெரி ஃபோக்கஸா இருக்கணும். நீங்க எப்படியாச்சும் நம்ம கோல்டு அந்த மெடலிஸ்ட் வந்துடணும் அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும். ஏதாவது ஒரு பேலை 2 பேலை எடுத்துட்டீங்க, கோல்டு கைவிட்டு போயிடும். ஏன் கோல்டு வேணும்னா பேலை இருக்கக்கூடாது, குறைஞ்சது ஒரு பேலை. அதுவும் நிறைய கண்ட்ரிஸ் வந்து பேலை இல்லாம செஞ்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன் நிறைய பிள்ளைங்க. அப்ப பேலை ஒரு பேலை எடுத்தா கூட உங்களுக்கு கோல்டு கிடைக்காது, அப்படி வந்துடும். ஓகேயா? ஸோ அதனால பார்த்து செய்யணும் நீங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. A big square is made from 25 small squares. Okay, ஒரு பெரிய சதுரம் 25 சிறிய சதுரத்தால உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, இப்ப இதெல்லாம் சிறிய சதுரம். இந்த சிறிய சதுரத்தை சின்ன ஸ்கொயரை ஸ்மால் ஸ்கொயரை வச்சு they form a big square, ஒரு பெரிய சதுரம். அப்ப அந்த பெரிய சதுரம் அப்படின்றது இங்க இல்ல, பாதி வந்து அழிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ நீங்க சும்மா ஒரு ஸ்கெட்ச் பண்ணி பாருங்க. இதை அப்படியே ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சதுரம் ஃபார்ம் ஆயிரும். இதுதான் பெரிய சதுரம். ஓகேங்களா? இப்ப அந்த பெரிய சதுரம் அங்க இல்ல. சோ இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், இந்த கேங்க்ரோமேட் கேள்வி வந்து இட் இஸ் மோர் டு இமேஜினேஷன். உங்களோட இமேஜினேஷன் பவர் வந்து மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங். ஒரு கொஸ்டினை அந்த சூழ்நிலைக்கு போய் இமேஜின் பண்ணக்கூடிய அந்த பவர் வந்து நீங்க வளர்த்துக்கணும். இமேஜினேஷன் பவர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேங்க்ரோமேட்ஸா இருந்தாலும் சரி, மற்ற இன்டர்நேஷனல் போட்டிகளாக இருந்தாலும் சரி. ஓகே, அப்ப பாருங்க, நான் அப்ப வந்து நீங்க அப்படி பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்படியே ஜாயின் பண்ணி ஒரு பெரிய ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணுங்க. அப்ப இதுதான் பிக் ஸ்கொயர். அப்ப பார்த்தோமா அழிஞ்சிருக்கு, சின்ன சின்ன ஸ்கொயர் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, சோ a few of the small squares have been lost. சின்ன சின்ன கட்டங்கள் சிலது காண போயிடுச்சு. ஓகே ஓகே, மீட் பண்ணிருங்கம்மா. ஓகே, how many have been lost? எவ்வளவு காணா போயிடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப பாருங்க சார், நீங்க வந்து கரெக்டா வரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டா கிடைக்கும். சார் திருப்பி வந்து லைன் அழகா இருக்கு. சார் டி சார் டி சார் டி சார் டி ஓகே சார் டி சார் டி டி சார் டி ஓகே பாப்போம் சார் டி சார் டி சரி பாப்போம். ஓகே, சரி. இந்த பி ஸ்கொயர்னா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து வரைஞ்சிருங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க அந்த டயகிராமை. யூ கம்ப்ளீட். ஓகே, கம்ப்ளீட் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு. கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்படிதான் அது இருந்திருக்கணும். ஆனா இப்ப லாஸ்ட் ஆயிடுச்சு. எத்தனை லாஸ்ட் ஆயிடுச்சுன்னு அப்ப நம்ம பார்ப்போமா? ஓகே, ஸோ நீங்க இப்படி வரைஞ்சிட்டு, பிகாஸ் எக்ஸாம் வந்து 75 minutes, நீங்க கொஞ்சம் டைம் எடுத்தே செய்யுங்க, பிரச்சனை இல்லை. 1 2 3 4 5 6 7. ஏன்னா மற்றதெல்லாம் இருக்கு, மற்றதெல்லாம் நீங்க பாத்தீங்க. நீங்க மேபி இந்த கலர்ல போட்டீங்கன்னா இன்னும் மச் பெட்டர். ஏன்னா சார் கருப்புல போட்டதுனால உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணாம போயிட முடியும், சில சமயம் அந்த வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப நம்ம அடிஷனலா போட்டதை வந்து யூஸ் டிஃப்ரெண்ட் கலர். நீங்க அந்த கலர் பென்சில் பாக்ஸ்ல நீங்க எடுத்துட்டு போகலாம், ஆனா கால்குலேட்டர் மட்டும் தான் எடுத்து போக கூடாது. ஓகே, ஸோ நீங்க கலர்ல போட்டீங்கன்னா கிளியரா தெரியும் எது வந்து நீங்க ஆட் பண்ணிருக்கோம் நம்ம அப்படின்ட்டு. ஸோ ஆட் பண்ணது வந்து 7. ஸோ ஆன்சர் இஸ் பி. சரி, 4 கேள்வி வந்து இப்போ உங்க கையில இருக்கு, நீங்க செஞ்சிட்டீங்க. ஓகேங்களா? அடுத்த 5வது கேள்வி போகும். கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, சாரி. Put the animals in order. Put the animals in order னா வரிசையாக அப்படின்னு அர்த்தம். ஆர்டர் அப்படின்னா வரிசையாக அடுக்க சொல்றாங்க, வரிசையாக. ஓகே, put the animals in order of size. எது வரிசையாக அடுக்க சொல்றாங்க? அதோட சைஸ், அதோட அளவு, அந்த மிருகத்தோட அளவு. Sorry sir. Yes. And the question number 4 answer is B. Yes. Not D, not 10. 7 books தானே? இல்ல, வணக்கம் சார். அது 10 தான் வருது சார். சரி, நீங்க பாப்போம். எங்களுக்கு 10 தான் வருது. ஓகே, பாப்போம். உள்ளுக்கு நீங்க கவுண்ட் பண்ணுங்க சார்.
ஓகே ஓகே உள்ளுக்கு இருக்குது. எஸ். அதான் நம்ம டிஃபரண்ட் கலர் யூஸ் பண்ணிட்டோமா பெட்டரா இருக்கும். ஓகே. Yes. I use red color. Yes. Okay, sir. ரெட் கலர் யூஸ் பண்ண பெட்டர். ஆனா கருப்பு கலரை போட்டதுனால நமக்கு தெரியாம போயிடுச்சு. ஈக்குவலா இருக்கறனால தெரிய மாட்டேங்குது. தெரியாம போயிடுச்சு. ஓகே ஓகே கேன். ஓகே. கவுண்ட் சச்சரன். ஓகே. சோ லாஸ் பண்ணது வந்து 1 2 3 4 5 6 7 இது ஏற்கனவே இருக்கு. ஓகே. கேளுங்க. 6 எப்படி வரும்? நான் முதல்ல வெறியாமலே நம்ம எஸ்டிமேட் பண்ணிடலாம்ல. ஓகே ஓகே அது பாப்போம். இப்போ உங்களுக்கு வந்து 10 கிடைக்குதா? கிடைக்குது 10. ஆமா சார். ஓகே ஓகே. ஆமா சார். ஆமா சார். லேபி கூட பார்த்துருவோம். ஆமா சார். 1 2 3 4 5 6 7 8 9 10. Answer is D. Okay. Can. நன்றி சார். நீங்க டிஃபரண்ட் கலர் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீங்க கருப்பு கலரே யூஸ் பண்ணாம நம்ம கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம். சோ ஸ்டார் முதல்ல கருப்பு கலர் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ அதனால தான் நீங்க வேற கலர் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகே சரி. அப்படி உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அப்ப சார் ஒரு இது சொல்லி கொடுக்குறாருல, இஃப் யூ காட் எனி அதர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து இப்படியும் செய்யலாம் சார், இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஏன்னா அதுக்கு தான் இந்த கிளாஸ் ஆக்சுவலி டு இன்க்ரீஸ் யோர் திங்கிங் லெவல். நீங்க வேற மாதிரி எப்படி யோசிக்க சார் யோசிக்காம நீங்க இன்னும் மேபி சாரோட இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தட் நீங்க யோசிக்கலாம். அது கூட நீங்க ஷேர் பண்ணலாம் லேட்டர் ஆன். ஓகேங்களா? இல்லைன்னா அந்த கிளாஸ் அப்படியே அந்த கேள்வி முடிஞ்சோடனே நீங்க இப்படி செய்யலாம் சார், இப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு விதவிதமா அவங்க யோசிப்பாங்க. ஓகே சரி. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. Put the animals in order of size. அதாவது ஆர்டர்னா வரிசையா நம்ம அடுக்க போறோம். எதை வச்சு அடுக்க போறோம்னா சைஸ், அதோட உருவத்தின் அளவை வச்சு நம்ம அடுக்க போறோம் இன் ஆர்டர். ஓகே. பிகின் வித் த ஸ்மாலஸ்ட். சின்ன மிருகத்தோட சைஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். which animal will be in the middle? அப்படின்னா எந்த மிருகம் நடு சைஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா எது வந்து சின்ன உருவத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் சொன்னா பிகாஸ் இன் ஆர்டர் ஸ்டார்ட் வித் த ஸ்மாலர் சைஸ். அப்படின்னா சின்ன சைஸ் ஸ்மால் சைஸ் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம டு த பிக்கஸ்ட் ஒன். ஓகே. மிகப்பெரிய இது வந்து கடைசியில நம்ம நிப்பாட்டணும். வரிசையா அடுக்கிட்டு எது நடுவுல மிடில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா விச் வாஸ் த ஸ்மாலஸ்ட் ஒன் இஸ் 1. இந்த மிருகம் தான் ஒன்னாவது ஸ்டார்ட், அங்கதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா விச் ஒன்? ஓகே விச் ஒன்? 5. ஓகே ஓகே. சார் செய்யறதும் நீங்க சரியா பாத்துக்கீங்க. நீங்க சார் செய்யறதுல அது சரியா இருக்கா இல்லையான்னு பாத்துக்கீங்க. அப்படி பிழையா போயிடுச்சுன்னு சொன்னா நீங்க சொல்லணும். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இது. ஓகே ஓகே கட் பண்ணிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆஸ்ட்ரிச் வித் ஜிராஃப். ஜிராஃப் இஸ் பிகர், அது பெருசா இருக்கும்ல ஆஸ்ட்ரிச்சோட. ஓகே. சோ 4 அப்புறம் 3. ஓகே சரி. இதுல மிடில் அப்படின்னு சொன்னா எது வந்து சென்டர்ல இருக்க நம்பர்னு பார்க்கணும். ஓகே. மிடில் நம்பர் இஸ் this one. இதான் மிடில்ல இருக்கு. சோ ஆன்சர் இஸ் வாட்? Answer B. B sir. Answer is B. B. Oh good. Okay. அடுத்து நம்ம மீட் பண்ணிருங்க. ஓகே. So now இது வந்து இப்போ 4 பாயிண்ட் கொஸ்டின்ஸ். முதல்ல நம்ம செஞ்சதெல்லாம் ஈஸி கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து 3 பாயிண்ட்ஸ். ஓகே. இப்போ 4 பாயிண்ட்ஸ் பார்ப்போமே. சரி. How many dogs weigh the same as a crocodile? ஓகே சரி. அப்போ கேள்வி வந்து என்னது, எத்தனை வாத்து ஒரு முதலைக்கு சமமா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை வாத்து ஒரு முதலைக்கு சமம்? How many dogs weigh the same as a crocodile? ஓகே. ஸோ அப்போ இதை நீங்கள் இந்த 3 டயக்ராம் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய முடியும். மெயின்லி இந்த 2 டயக்ராமா நீங்கள் அதை கணக்கு வச்சு தான் செய்ய முடியும். ஓகேங்களா? சரி பார்ப்போம் எப்படி ஆன்சர் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க சொன்னா வெயினா கேன் எனிஒன் டெல் வாட்ஸ் த இது வந்து இருக்கிற இது என்ன அனிமல் யாச்சும் ரெகனைஸ் பண்ண முடியுதா? இஸ் இட் த டாக்? லயனா? Lion sir. Lion sir. Lion.
ஓகே பாருங்க lion okay so now we got three type of animals இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூணு animals இருக்கு you don't confuse okay crocodile இருக்கு lions இருக்குது டாக் இருக்கு ஓகே சரி இப்போ நீங்க பாத்தீங்க சொன்னா ஒரு crocodile இது வந்து பேலன்ஸ் பண்ற வெயிங் ஸ்கேல் வச்சுக்கோமே ஓகே ஒரு crocodile ஒரு முதலை ரெண்டு சிங்கத்துக்கு சமமா இருக்கு ஓகே அப்ப நமக்கு தெரிஞ்சு ஒரு முதல்ல ரெண்டு சிங்கம் இந்த படத்துல கிடைக்கிற இன்ஃபோ அதுக்கப்புறம் ஒரு சிங்கம் ரெண்டு வாத்துக்கு சமம் ரெண்டு டாக்கு சமம் ஓகே சோ வாட் இப்ப எதுக்கும் கனெக்ட் பண்றாங்க எதுக்கும் அவங்க கனெக்ட் பண்றாங்க crocodileக்கும் டாக்குக்கும் கனெக்ட் பண்றாங்க ஓகே சோ நம்ம என்ன பண்ணலாம் is it correct if I cut ஒரு லைனை வெட்டிட்டு ரெண்டு டாக் நாங்க போய்க்கலாம் தானே சேம் தானே பிகாஸ் ஒரு லைன் டூ டாக் அப்ப இந்த ஒரு லைனை வெட்டிட்டு அந்த இடத்த வந்து ரெண்டு டாக் வச்சிடலாம் சமம் அதே மாதிரி இந்த லைனையும் வெட்டிட்டு இங்க ரெண்டு டாக் வச்சிடலாம் பிகாஸ் ஒரு லைன் ஈக்குவல்ஸ் டு 2 டாக்ஸ் அப்படின்னா நம்ம crocodileக்கும் டாக்குக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு crocodile ஈக்குவல்ஸ் டு 4 டாக்ஸ் answer is B sir answer is B yeah because ஒரு lion equals to 2 dogs இன்னொரு lion equals to 2 dogs அப்ப 2 lion equals to 4 dogs அப்ப ஒரு crocodile equals to 4 dogs ஓகே answer is B நீங்க பாத்துக்கிட்டே வாங்க எத்தனை பேர் ரைட் வாங்கி இருக்கீங்க எத்தனை பேர் வந்து 6க்கு 6 எடுத்துட்டீங்க இது வரைக்கும் 6/6 how many of you இங்க chat boxல போடுங்க மைக் ஆன் பண்ண வேணா chat boxல போடுங்க how many of you got 6/6 இது வரைக்கும் 6க்கு 6 எடுத்துட்டீங்க how many of you chat boxல போடுங்கம்மா ஓகே நிறைய பேர் ஓகே வெரி குட் இப்படிதான் நீங்க ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா கன்ஃபார்ம் மெடல்ஸ் கணக்குக்கு வந்துருவீங்க ஓகே அடுத்த கொஸ்டின் போவோம் ஓகே the kangaroo is inside how many circles ஓகே சர்க்கிள்ஸ்னா வட்டம்ல அப்ப அந்த kangaroo வந்து எத்தனை வட்டத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஓகே சோ பாப்போமே இதெல்லாம் நீங்க வந்து அப்சர்வ் பார்த்து சொல்றது தான் ஓகே ஸோ நான் வந்து ஐ யூஸ் டிஃப்ரெண்ட் கலர்லாம் வேற கலர் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டர் ஓகே ஸோ பார்த்தீங்க சொன்னால் இந்த கேங்குரு வந்து ஓகே இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கு ஓகே 1 ஓகே அதுக்கப்புறம் பார்த்தோமா இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தோம் சொன்னால் ஐ யூஸ் க்ரீன் இந்த சர்க்கிள்குள்ள இருக்கு ஓகே ஆனா இந்த சர்க்கிள் வந்து so how many circle 1 2 3 okay good very good இல்லம்மா இந்த சர்க்கிள் இல்ல பாருங்க இந்த சர்க்கிள் வெளியே இருக்கு கேங்குரு அதுக்குள்ள இல்ல 3 ஓகே மீட் நீங்க என்ன பண்ணுங்க அந்த 4 கிடைச்சவங்க திருப்பியும் சர்க்கிள் வந்து யூஸ் தி டிஃபரண்ட் கலர் பென்சில் அண்ட் சர்க்கிள் பண்ணி பாருங்க இது பார்த்தாலே தெரியுது வெளியே தான் இருக்கு அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் கலர் யூஸ் பண்ண சொல்றேன் ஓகே question number 7 question number 8 okay so நீங்க பாருங்க when the ant எறும்பு okay walks from the homeல இருந்து walk பண்ணுது இங்க where is the home here okay இந்த இடத்துல இருந்து okay along the arrow 3 இப்படி arrow 3 இப்படி 3 தடையும் arrow 3 னா என்ன அர்த்தம் இந்த டைரக்ஷன்ல 3 தடவை அதுக்கப்புறம் மேல அப்சைட் 3 பாக்ஸ் ஓகே திருப்பட்டியும் ரைட் ஹேண்ட் சைட் 3 பாக்ஸ் போகணும் அதுக்கப்புறம் again upside 1 பாக்ஸ் அதான் அர்த்தம் இது விளங்கிக்கணும் நீங்க இது என்ன அர்த்தம் அப்படின்னு ஓகே he gets the
he gets to the ladybird கிட்ட போகுது. Okay, so which animal does the ant, okay, எந்த விலங்கு வந்து அந்த எறும்பு get to when he walks from the home along the following arrows? Okay, இப்படி போனா அது லேடிபர்ட்டை பார்க்குது. இப்ப இப்படி போகுது, அதாவது 2 ரைட் ஹேண்ட் சைட் பாக்ஸ் போனோம், அது வீட்டிலேருந்து கீழே 2 போனோம், 2 பாக்ஸ், திருப்படியும் ரைட் ஹேண்ட் சைட் 3 போனோம், திருப்படியும் மேலே 3 போனோம், அகெயின் ரைட் ஹேண்ட் சைட் 2, அகெயின் அப் 2. அப்படின்னா அது எந்த மிருகத்தை பார்ப்போம் அப்படின்னு. ஸோ யூஸ் த டிஃப்ரெண்ட் கலரா, கலர் பென்சிலை கன்செப்ட் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, ஃபாலோ பண்ணுவோமா? ஓகே, ரைட் ஹேண்ட் சைட் 2. ஓகே, 1. அந்த 1 அப்படின்றது வந்து ஃப்ரம் இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸுக்கு போகிறது தான் கணக்கு வந்து 1. ஓகேயா? சரி, 1 2 போனோம்ல, 2 இங்கே நிற்கிது, பிகாஸ் இது நம்ம முடிச்சிட்டோம். இங்கேருந்து 1 2, அதுக்கப்புறம் கீழே 1 2. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் 3, ஃப்ரம் ஹியர் 1 1 2 3, இது முடிஞ்சிருச்சு. அகெயின் அப் சைட் 3, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 1 2 3. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 ரைட் ஹேண்ட் சைட் 1 2, this one again upside 2 1 2. Finally and the ant வந்து will meet which one? Butterfly. மீட் பண்ணிருங்க. வெரி குட். ஓகே, பாருங்க, இப்போ 8 கொஸ்டின் செஞ்சோம், 8மே யூ கேன் கெட் நோ, அந்த பாசிபிள் இருக்கு, 8/8. ஓகே, அப்போ நீங்க பார்த்து கரெக்டாக செஞ்சீங்கன்னு சொன்னா கேன் கெட் மெடலிஸ்டாக வந்துடலாம். எப்பயுமே அது ஞாபகத்திலேயே வச்சுக்கோங்க, கோல்டு மெடலாக ஆயிடணும் அப்படின்ட்டுன்னு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 9. Max has cut a rectangle. ஓகே, அது வந்து ஆக்சுவலி ஒரு ரெக்டாங்கிள் தான், இந்த ஷேப் இது. ஓகே, அதை மட்டும் சார் வெளியே எடுக்கிறேன்னு வேணா. Screen. கொஞ்ச நேரமா அதை மட்டும் நான் இது பண்ணிக்கிறேன், சின்னதாக்கிக்கிறேன், பெருசாக்கி தனியா எடுத்துக்கிறேன். ஓகே, நீ பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு ரெக்டாங்கிள், இந்த ஷேப். ஓகே, ஸோ மேக்ஸ் ஹஸ் கட் அ ரெக்டாங்கிள் இன்டு 2 pieces. ஓகே, ரெக்டாங்கிள் என்ன அர்த்தம்? நீங்க அதை நான் சொன்னது போல யூ மஸ்ட் ஹேவ் அ ஸ்ட்ராங் இமேஜினேஷன் பவர். யூஸ் டிஃப்ரெண்ட் கலர் பென்சில் வந்து நிறைய விதமா வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க ட்ரை டு கனெக்ட், நீங்க கனெக்ட் பண்ணா தான் அது ஒரு ரெக்டாங்கிளா மாறும். ஆக்சுவலி இட் இஸ் ஒரிஜினலி அது வந்து ஒரு ரெக்டாங்கிள், ஒரு செவ்வகம். ஓகே, முதல்ல அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு பார்ட் வெட்டி வெளியே எடுத்துட்டான், அதாவது மேல வெள்ளை கலர் இருக்குல்ல, அதை வெட்டி வெளியே எடுத்துட்டான். ஓகே, 1 piece லுக்ஸ் லைக், ஒரு பீஸ் வந்து இப்படி இருக்கான், அதாவது இது ஒரு பீஸ் வந்து இப்படி இருக்கு. ஓகே, வாட் டஸ் த அதர் பீஸ் லுக் லைக்? அப்போ இன்னொரு பகுதி எப்படி இருக்கும்? அப்ப மேல் உள்ள பகுதி, அதாவது I just wait color to shade பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இன்னொரு பகுதியா இருக்கணும். அந்த இன்னொரு பகுதி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்ன நினைக்கிறீங்க? இந்த மேல உள்ள வெள்ளை பகுதியை நீங்க திருப்பி வைங்க, திருப்பி வச்சுதான் பிகாஸ் ஆல் த ஆன்சர்ஸ் அவன் மேல இருந்து காட்டல, அதை கட் பண்ணி திருப்பி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இமேஜின் பண்ணணும் நீங்க. ஓகே, ஸோ இங்க இருந்து பாக்குறீங்க, அதே நான் திருப்பி வச்சேன்னா எப்படி இருக்கும்? வாட்ஸ் ஆன்சர்?
Answer is E. Okay, very good. Answer is E. Okay, very good. Okay, good. சரி, அடுத்து 10வது கேள்வி. ஓகே, 10வது கேள்வி. இதுவும் இமேஜினேஷன் பவர் தான். நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஓகே, 7 sticks lay on top of each other. மீட் பண்ணிருங்க. ஓகே, 7 sticks lay on top of each other. அப்படின்னா ஒரு குச்சிக்கு மேல இருக்கு. ஓகே, stick 2 lays right at the bottom. ஓகே, ஆக கீழே stick 2 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அவங்க क्वेश्चनல சொல்லிட்டாங்க. ஓகே, and stick 6 lay right on top. ஆக மேல மீட் பண்ணிருங்க. சரி, which stick lays exactly in the middle. ஓகே, சரி, இப்ப குச்சி வந்து ஒண்ணுக்கு மேல இருக்கு. ஆக கீழே 2வது குச்சி சொல்லிட்டான் கன்ஃபார்ம். 6வது குச்சி ஆக மேல அப்படின்னா மிடல்ல எந்த குச்சி இருக்குன்னு கேக்குறாங்க. சோ இது வந்து நீங்க கொஞ்சம் வேலை செஞ்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, வாட் யூ டூ, யூ ஜஸ்ட் 6 பாக்ஸ் போட்டுக்கீங்க. இந்த கேள்வி வந்து வெரி ஃபேமஸ், ஒவ்வொரு வருஷமும் இருக்கும் இந்த கேள்வியா. நீங்க பாத்தீங்கன்னா பெஞ்சமின்ல கூட இந்த கேள்வி இருக்கு. மத்த வருஷமும் ரிப்பீட்டடா இந்த கேள்வி வரும். ஓகே, அப்ப இந்த கேள்வி கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணிக்கீங்க. So we got how many sticks? 7 sticks. Okay, 1 2 3 4 5 6 7. Okay, so ஆக கீழே 2 அப்படின்னு சொல்லிட்டான், ஆக மேல 6 ன்னு சொல்லிட்டான். ஓகே, இப்ப மிடில்ல இருக்கிற பாக்ஸ் ஸ்டிக் எது அப்படின்னு சொன்னா which one is in the middle? This one. இதான் மிடில்ல இருக்கிற, because மேல 3 கீழே 3. இப்ப இது என்ன நம்பர்னு நீங்க பார்க்கணும். ஓகே, சோ அப்ப நீங்க மேல இருந்து கீழே பாருங்க, இல்லைன்னா கீழே இருந்து மேல பாருங்க. ஓகே, இல்லைன்னா இடையில பாத்துக்கலாம். ஓகே, இந்த குச்சி மேல இருக்குன்னு சொன்ன இந்த ஸ்டிக், அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டிக் வந்து என்ன நல்லா பாருங்க. which one is, கொஞ்சம் சார் பெருசாக்குறேன். இந்த ஸ்டிக் வந்து below 6. Okay, 4. Okay, yes, 4 க்கு கீழே எது இருக்குன்னு பாருங்க. 7 sir. 4 க்கு கீழே 7. Okay, very good. Okay, 7 கீழே எது இருக்குன்னு பாருங்க. 7 sir. 7 க்கு கீழே நல்லா பாருங்க எது இருக்குன்னு. 1 3 sir. 1 sir. 1 sir. No, நல்லா பாருங்க. 7 க்கு கீழே எது இருக்கு? 3 sir. 3, right? 3 sir. 3. Yes, நல்லா பார்க்கணும், நீங்க சும்மான்னு சொல்ல கூடாது. 3 sir. 3. Okay, 3 க்கு கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. 7 sir. 3 க்கு கீழே 7. சரிதா? 7 sir. சாரு பாத்துக்கணும். 2 sir. 3 க்கு கீழே no. 5 sir. 3 க்கு கீழே 5 5 sir. 1 sir. 3 க்கு கீழே 5. Okay, 5 க்கு கீழே 7. 5 க்கு கீழே 7. Okay, finish. முடிஞ்சி. ஓகே, இன்னும் ஒருத்தர் டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்கம்மா. எப்படி டபுள் கன்ஃபார்ம்னா, இப்ப கீழே இருந்து போங்க, 2வது குச்சில இருந்து யார் மேல பேபி அப்படி நீங்க டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணணும். உங்க அப்சர்வ் ஸ்கில் வந்து இங்க நல்லா இருக்கணும். அதாவது கரெக்டா அக்யூரேட்டா நீங்க அப்சர்வ் பண்ணணும். அதை பார்க்கணும். நீங்க தெளிவா பார்த்து யார் எந்த குச்சிக்கு கீழே இருக்கு நல்லா பார்த்துக்கிட்டே வரணும். ஓகே, சோ அது படி பார்த்தா ஸ்டிக் நம்பர் 3 is in the middle. So answer is why 3 sir. 3 sir. Okay, 3 answer is 3. Okay, சரி, நான் திருப்பி சொல்றேன். இந்த கேள்வி ரிப்பீட்டடா ஒவ்வொரு வருஷமும் வருது. ஒரு வருஷம் வரலனாலும் மறு வருஷம் வருது. வரலாம். அப்ப கண்டினியூஸ்லி இன் this kind of question, இந்த question ஸ்டிக் வந்து நம்பர் அடுக்கிறது வேற கேட்பாங்க. ஆனா இந்த 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 மாதிரியான கேள்வி வந்து கண்டினியூஸ்லி வரும். அப்ப இது கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வருஷம் வருதா இல்லைன்னு நமக்கு நம்பர் வரலாம் வரும் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து பாருங்க,
கொஸ்டின் நம்பர் 11 வந்து 5 பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட் கொஸ்டின் தான் கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அவ்வளவுதான், கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதுலயும் இயர் 2 இயர் 3 அப்படின்னு சொன்னா ஓகே, ஸ்டில் யூ கேன் கொஞ்சம் செய்யலாம். நீங்க வெயிட் பண்ணுங்க, யாரு இப்பதான் வந்திருக்காங்க. ஓகே, எல்லாம் வந்துட்டாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 பார்ப்போமே. ஓகே, this one more to what we can tell problem solving. ஓகே, அப்புறம் ஹாட்ஸ் ரிலேட்டடா இருக்கும், ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் அது ரிலேட்டடா இருக்கும். ஓகே, how many numbers which are only allowed to contain the digits 1, 2 or 3 are bigger than 10 and smaller than 32. ஓகே, என்ன சொல்றாங்க, எத்தனை எண்கள் இந்த இலக்கங்களை மட்டும்தான், இந்த 1 இருக்கணும், 2 இருக்கணும், 3 இதுங்களையே, இந்த எண்களையே உருவாக்கக்கூடிய எண்கள் 10க்கு மேல 32க்கு கீழே. ஓகே, bigger than 10 அப்படின்னா 10 is not included. ஓகே, smaller than 32னா 32 is not included. அதான் அர்த்தம். smaller than 10னா 32 கணக்குல எடுக்கக்கூடாது. bigger than 10னா 10 கணக்குல எடுக்கக்கூடாது. 10க்கு மேல உள்ள, அதாவது 11ல இருந்து 31 வரைக்கும் கணக்குல எடுக்கணும். ஓகேயா, இதுதான் அதோட அர்த்தம். ஓகே, சோ அப்ப 31ல இருந்து 11 வரைக்கும் உள்ள எண்கள்ல இந்த டிஜிட் மட்டும் யூஸ் பண்ண நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ்ன்னு கேக்குறாங்க. அதான் கொஸ்டின். ஓகே, சரி, எனக்கு யாராச்சும் ஒரு ஆளு 2Kல இருந்து மைக் ஆன் பண்ணி இது எனக்கு இப்படிதான் சார் செஞ்சேன், எனக்கு இது ஆன்சர் கிடைச்சிச்சுன்னு யாராச்சும் ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஒரு ஆள் மட்டும் 2K. அது மற்றவங்களும் திறக்காதீங்க. 2Kல ஒரு ஆளு இது இப்படி செஞ்சேன், இப்படிதான் நான் அனாலிசிஸ் பண்ணி இப்படிதான் சார் செஞ்சேன் அப்படின்னு யாராச்சும் ஒரு ஆளு. 11வது கேள்வி. எனிவன்? Sir, E, sir. Answer is E. ஓகே, சொல்லுங்கம்மா, எப்படி செஞ்சீங்க? இப்ப ஈன்னு சொன்னீங்களே, நீங்க சொல்லுங்க, அந்த ஸ்டெப் சொல்லுங்க, என்னென்ன செஞ்சீங்கன்னு. ரமன், பழைய அந்த பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. ஓகே, அது யாராச்சும் இருக்கீங்களா? சரி, பார்ப்போம். பயப்படக்கூடாது, நீங்க பேசுறதுக்கு. சாரே பேசிக்கிட்டு நல்லா இருக்காது. ஸோ நீங்களும் உங்க ஐடியா கொடுக்கணும். மேபி சாரோட ஐடியா வேற மாதிரி இருக்கும், உங்களோட ஐடியா வேற மாதிரி இருக்கும். போத் ஆர் அக்செப்டபிள். சரியான லாஜிக்கான ஆன்சரா ஸ்டெப்ஸா இருந்தா நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, யாரும் இப்பதான் வந்திருக்காங்க. ஓகே, பாப்பா எப்படி செய்யுதுன்னு. ஆனா இது இந்த இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். பிகர் தென் 10 சொன்னா 10 இஸ் நாட் இன்க்ளூடட். 10 நீங்க கணக்குல எடுக்கக்கூடாது. ஸ்மாலர் தென் 32னா 32 கணக்குல எடுக்கக்கூடாது. ஓகேனா? அப்பனா வாய்ப்பு வந்து எது வரைக்கும் இருக்கு? 11 to 31 வரைக்கும் தான். ஓகே, ஸோ வாட் ஐ டூ, நான் முதல்ல லிஸ்ட் அவுட் பண்றேன்னு. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31. இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, சரி. இதுல எந்தெந்த நம்பர் வந்து இந்த டிஜிட்ஸ்குள்ள இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, சரி. இப்ப நீங்க பாத்தீங்க சொன்னா 11ல 1 இருக்குது. ஓகே, இந்த 1 தான். ஆனா இந்த 1 அக்செப்டபிளா? அதாவது நீங்க பார்க்கணும், இஸ் இட் 1 இஸ் அக்செப்டபிள், இந்த மாதிரி சொல்றாங்களா, இல்ல கண்டிப்பா 1 அடுத்த நம்பர் இருக்கணும், இப்படிதான் முடியுமா, இல்ல இப்ப 2 ரெண்டுமே 2 இருந்தா ஏத்துக்க முடியுமா அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஸோ இந்த கேஸ்ல பார்த்தா அவங்க எடுக்க மாட்டாங்க. என்ன எடுக்க மாட்டாங்க? 1 எடுக்க மாட்டாங்க. ஓகே, அப்படி 1 எடுக்க மாட்டாங்க, 2 எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் 2 தான் இந்த டிஜிட் கூட தான் இருக்குது. பட் ரிப்பீட்டட் டிஜிட் வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. ஓகே, சரி. இப்ப பார்ப்போம். 1, 2னா இது வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா 1, 2 இந்த இதுல இருக்கு. 1, 3 எடுத்துக்கலாம். இதெல்லாம் முடியாது. ஓகே, அதோட எங்க போயிடலாம்? ஓகே, 2, 1.
பிகாஸ் 2 and 1 இந்த டிஜிட் குள்ள இருக்கு. 2 கணக்கு எடுக்கல. ஓகே 2 3 அதோட 2 4 2 4 2 5 2 6 ஓகே 3 3 1 ஓகே வேற 5 ஓகே வேற பார்ப்போம் இருக்குங்களா? ஓகே அப்ப 12 13 21 23 31 ஓகேயா? சரி சார் வந்து நான் அப்புறமேல் செக் பண்ணிக்கிறேன் ஏன் வந்து அவங்க 11 ஏன் கணக்குல எடுக்கல? Sir, 20. Sir, 20 முடியாது. Okay. 20 முடியாது. 20 ஏன் முடியாதுன்னா இங்க 0 இல்ல. 1 2 3 ஆக்சுவலி கணக்குல எடுக்கணும். இந்த 11 22 கணக்குல எடுக்கணும். even though it is repeated ரெண்டுமே சேம் நம்பரா இருந்தாலும் 2 தானே அவங்க சொன்ன டிஜிட்ல தானே இருக்கு. அப்ப ஆன்சர்ல பார்த்தோமா எடுக்கல. ஏன் எடுக்கலன்னு சார் ஒருத்தர் செக் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் அதான் சார் கொஞ்சம் இதா இருந்துச்சு ஏன் அவங்க எடுக்கல கணக்குல அப்படின்ட்டு. இருந்தாலும் ஆக்சுவலி எடுக்கணும். அவங்க வந்து ஷார்ட் எதுவும் கொடுக்கல. அதாவது அவங்க ரிக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடாதுன்னா ரிப்பீட்டட் டிஜிட் இஸ் நாட் அலவுட் அப்படி எதுக்கு சொல்லியிருப்பாங்க. ரிப்பீட்டட் டிஜிட்னா 1 முடியாது 2 முடியாதுன்னு அடிஷனலா கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தானா கன்ஃபார்ம் நம்ம 11 22 எடுக்க முடியாது. ஓகே நல்லா கேள்வி படிங்க. அப்படி இந்த வருஷம் வந்துச்சுன்னு சொன்னா ரிப்பீட்டட் டிஜிட் இஸ் நாட் அலவுட் அப்படின்னா ஒரே 11 22 நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கு. ஆனா ரிப்பீட்டடா இருக்கிறதுனால அது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். இங்க இல்ல. சில கேள்வியில இருக்கும். அப்ப ஏதோ டைப்பிங் ஏரரா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஓகேங்களா? சரி இங்க இருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க இல்லாததுனால ரிப்பீட்டட் டிஜிட் இஸ் நாட் அலவுட் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க இல்லாததுனால நம்ம என்ன பண்ணிடுவோம் கணக்குல எடுத்துக்குவோம். ஓகேயா? 11 22 நம்ம கணக்குல எடுத்துக்குவோம். ஓகே அப்படி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே விஷயம் நாங்க எழுதிடுறோம் சார். அப்ப உங்களுக்கு தெரியும் எப்ப எடுக்கணும் எப்ப எடுக்கக்கூடாதுன்னு. லெட்ஸ் சே அவங்க கொடுத்துருக்காங்க அடிஷனலா repeated digits not allowed. ஓகே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 11 22 நீங்க கணக்குல எடுக்க முடியாது. அப்ப இங்க இல்லாததுனால சாரு இப்போதைக்கு கணக்குல எடுத்துக்கிறேன். ஐ திங்க் இங்க ஏதோ டைப்பிங் வந்து விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இல்லைன்னா சில சமயம் பேப்பர்ஸ்ல ஏதோ ஏரர் இருந்துச்சுன்னு சொன்னா அது கரெக்ஷன் செய்வாங்க. பிறகு செய்வாங்க அந்த கரெக்ஷன். ஓகே விளங்கிடுச்சாங்க சார் என்ன சொல்றேன்ட்டுன்னு? இஸ் இட் ஓகே? ஹலோ இருக்கீங்களா எல்லாரும்? Okay, sir. Okay, sir. இந்த கேஸ்ல சார் 11 22 எடுத்துக்கிறேன். ஓகே எடுத்ததுனால எத்தனை நம்பர் வந்து இந்த டிஜிட்ஸ்குள்ள இருக்குன்னு பார்த்தா 1 2 3 4 5 7. So the accurate answer is 7. D, sir. D. ஓகே வலிங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி போயிருவோம். 12. The rabbit family hopil. Okay, the rabbit family hopil eat cabbages and carrots. Carrots சாப்பிடுறாங்க. Okay, each day they eat either 10 carrots or 2 cabbages. Okay, so ஒரு நாள் அந்த வாக்கியத்தை எல்லாம் பார்த்துக்குங்க. ஒரு நாள்ல either அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இல்லைன்னா இது. 10 கேரட் சாப்பிடுங்க. இல்லைன்னா 10 கேரட் இல்லையா 2 கேபேஜஸ் சாப்பிடுவாங்க. ஏதாவது ஒன்று தான் இது this one அப்படி. அப்ப 10 கேரட் சாப்பிட்டுட்டாங்கன்னா 2 கேபேஜஸ் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா 2 கேபேஜஸ் சாப்பிட்டாங்கன்னா 10 கேரட் சாப்பிட மாட்டாங்க. ஏதாவது ஒன்று தான் அவங்க சாய்ஸ் ஒரு நாளைக்கு. ஓகே அவளைக்கணும் இந்த அர்த்தத்தை இந்த வாக்கியத்தை. ஓகே in the whole of the last week கடந்த வாரம் they ate 6 cabbages. அப்ப கடந்த வாரம் சொன்னா from Monday to Sunday. You don't think Monday to Friday. Saturday Sunday விட்டுறாதீங்க ஸ்கூல்னால Monday to Friday ன்னு. Okay, the whole week. அப்ப Monday to Sunday. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday. ஓகே இப்படி போட்டுக்கீங்க. நீங்க சில வேலையெல்லாம் செய்யணும். நீங்க சில வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸ் எழுதுறது தான் மச் பெட்டர். இன்னும் நல்லா பழகிக்கலாம் மேத்தமேட்டிக்ஸ்.
ஓகே சரி, மண்டே டு சண்டே நீங்க எழுதிட்டீங்க. ஓகே, இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான், கடந்த வாரம் லாஸ்ட் வீக் 6 கேபேஜஸ் சாப்பிட்டுச்சு அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணுவோமே, என்ன அசியூம் பண்ணுவோம், ஓகே மண்டே 2 கேபேஜ், ஏன்னா ஒரு நாளைக்கு 2 கேபேஜஸ் தான் அது முடியும் சாப்பிடுவாங்க. ஓகே மண்டே 2 கேபேஜஸ் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா கேரட் சாப்பிடாது. டியூஸ்டேவும் 2 கேபேஜஸ் சாப்பிட்டு, ஏன்னா 6 வரணும்ல. ஸோ மண்டே 2, டியூஸ்டே 2, வெனஸ்டே 2, எந்தெந்த நாள் சாப்பிட்டாங்க அது முக்கியம் இல்லை, 3 நாளைக்கு நம்ம போட்டுட்டோம். பிகாஸ் டோட்டல் 6 கேபேஜஸ் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா மற்ற நாள் எல்லாம் கண்டிப்பா என்ன சாப்பிட்டுருக்கணும், கேரட் தான் சாப்பிட்டுருக்கணும். ஏன்னா 3 நாள் கேபேஜஸ் சாப்பிட்டாச்சு, 6 கேபேஜஸ் முடிஞ்சிருச்சு, அவங்க அதான் கணக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மற்ற நாள் கண்டிப்பா அது கேரட் தான் சாப்பிட்டுருக்கணும். அப்போ கேரட் சாப்பிட்டுச்சுன்னா 10 கேரட் சாப்பிடுது ஒரு நாளைக்கு. அப்படின்னா இங்க 10 கேரட்ஸ், இங்க 10, இங்க 10, இங்க 10. அப்ப டோட்டலா கேரட்ஸ் வந்து எத்தனை சாப்பிட்டுருக்கணும், 4 times 10 40. 40 sir. D sir. D sir. D sir. Okay sir. D sir. D sir. D sir. D sir. Okay okay சரி. ஓகே பாருங்க, இப்ப பாண்டு கேள்வி வரைக்கும் நீங்க ரைட் வாங்கிடலாம், 12/12 வாங்கிடலாம். ஓகே கேள்வி இப்படி தான் வரும், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கஷ்டமா, கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே question number 13. Okay, a square is cut into 4 pieces. Okay, இது இந்த ஸ்கொயர் வந்து 4 பீசஸ் கட் பண்ணிருக்காங்க. 4 பீசஸ்னா என்னது அது உங்களுக்கு தெரியணும், அந்த 4 பீசஸ் எது அப்படின்ட்டு. இந்த நடுவுல வெட்டியிருக்காங்களே அந்த ட்ரையாங்கிள் ஒரு பீசஸ், அப்புறம் இந்த சைட் இருக்க பாருங்க, இது 2வது தனியா இருக்கிறது, இங்கிட்டு இருக்கிறது 3வது பீசஸ், இங்க இருக்கிற இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து 4வது பீசஸ், அந்த 4 பீசஸ். ஓகே சரி, which sorry which shape can you not make with this 4 pieces? Okay, so இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம சரியா படிக்க மாட்டோம், சில சமயம் என்ன செஞ்சிருவோம், ஓவர்லுக். ஓகே, இங்க என்ன கேட்டிருக்காங்க, which shape can you not make? அண்டர்லைன் பண்ணிக்க, இந்த மாதிரி கீவேர்ட் எல்லாம். நாட் மேக்னா எது உருவாக்கப்பட முடியாதுன்னு கேட்கிறாங்க. இதை வச்சு நான் மத்த மாதிரி அடுக்கிறேன், 4 தனியா வந்துருச்சு, 4 பீசஸ் தனியா இருக்கு. இப்ப சும்மா நான் அடிக்கடி பாக்குறேன், எந்த ஷேப் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்கறாங்க. அதான் which shape can you not make? ஓகே, நல்லா வேர்ட் பார்த்துக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷனு. ஓகே சரி, எது ஃபார்ம் பண்ண முடியாது, 2Cல இருந்து சொல்லுங்க பாப்போம். 2C சொல்லுங்க யாராச்சும் ஒரு ஆளு. எந்த ஷேப் வந்து இந்த மிச்சர் அந்த 4 வெட்டி எடுத்துட்டீங்க, அப்படி 1 2 ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வெட்டி எடுத்துட்டீங்க. ஸோ திருப்படி வச்சு மற்ற மாதிரி அடிக்கடி பார்த்தா எந்த ஷேப் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது. 2Cல இருந்து ஒரு ஆள் சொல்லுங்கம்மா, ட்ரை பண்ணுங்க. D. Answer is what? D. D sir. Sir D sir. D யா? D sir. D sir. Donkey யா? D யா? ஓகே சரி, ஆன்சர் இஸ் D. சரிதான். ஓகே, ஸோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சார் வந்து எப்படி செக் பண்ணனா, நான் எப்படி செக் பண்ணேன், நான் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குல்ல, இதை பார்த்தேன், இது வந்து எங்கெல்லாம் வச்சிருக்காங்கன்னு நான் பார்த்தேன். அப்போ பார்த்தா ஏல வைக்க முடியுது, ஏல இது வந்து வச்சிடலாம். ஓகே பார்த்தேன். அப்புறம் பியில் பார்த்தேன், இங்கே வைக்க முடியுது, இங்கே இருக்கு. ஓகே பாஸ். முதல்ல அந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் வச்சு பார்த்துக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வைக்க முடியுது. ஓகே பாஸ். அதுக்கப்புறம் இங்க வைக்க முடியுது, இங்க இருக்கு, வைக்க முடியலாம். ஆனா இங்க பாக்குறேன், எங்க வைக்கலாம்னு யோசிச்சு பாக்குறப்ப வைக்கிறதுக்கு அந்த ஷேப் வரல, cannot fit. இங்க வரல, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, யோசனும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து எங்கேயுமே வைக்க முடியல. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆன்சர் இஸ் டி. வேற யாராச்சும் வேற எப்படி கண்டுபிடிச்சிங்க, எதுவும் ஆப்ஷன் இருக்கா, நீங்க கண்டுபிடிச்ச சொல்லுங்க. 2K எனிவன், வேற எப்படி செக் பண்ணீங்க, நான் செக் பண்ண மாதிரி தான் செக் பண்ணீங்களா, இல்ல you got other option? So the 4 triangle. 4 triangle, this one Because there were 4 triangles. Because the இல்ல எந்த ஷேப் இல்ல is different. For the D got 4 triangle. ஓகே
ஸோ நான் அவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னா குட், வெரி குட். ஓகே, இதனால நான் வந்து உங்களை யோசிக்க சொல்றேன். சார் ஒரு மாதிரி யோசிப்பேன், நீங்க ஒரு மாதிரி யோசிப்பீங்க, உங்களோட ஐடியா பெட்டரா இருக்கும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினலி காட் 3 triangles only. இந்த ட்ரையாங்கிள் வந்து லைக் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. பிகர் ட்ரையாங்கிள்லாம் இந்த 1, 2 and 3 இஸ் a small triangle. ஆனா இங்க பார்த்தோம் சொன்னா 1, 2, 3, 4 small triangle இருக்கு. பட் here only got 2. அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். here only got 2 but here got 4. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஷேப் வந்துருச்சு. அப்ப இந்த ஷேப் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. cannot. ஓகே, அப்படி பார்க்கலாம். ஓகேயா? ஸோ அது உங்களோட திங்கிங் ஸ்கில். வேற வழியா நீங்க யோசிக்கலாம். நான் யோசிக்கிற மாதிரி தான் நீங்க யோசிக்கணும் இல்ல. யூ காட் அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. ஓகே, சரி. Question number 40. சரி, each of the digits 2, 3, 4 and 5 will be placed in a square. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த 4 டிஜிட்ஸை இந்த ஸ்கொயர்ல போட போறோம், எழுத போறோம். ஓகே, தென் இல்லைம்மா யாரோ வந்திருந்தாங்க, இப்போ நான் பார்க்கறேன் யாருன்னு. ஓகே ஓகே, சரி. இப்போ அங்க வைக்க போறோம் இப்போ நம்ம அந்த பாக்ஸ்ல. ஓகே, தென் there will be 2 numbers. ஓகே, நாங்க வச்சோனே இது ஒரு நம்பர் ஆயிடும். இங்க கொண்டு போய் 2 நம்பர் வச்சோனே இங்க இது ஒரு நம்பர் ஆயிடும். there will be 2 numbers. Okay, which will be added together. சேர்த்த பிறகு what is the biggest number that they could make? நான் கொண்டு போயிட்டு இந்த 4 நம்பர் அங்க வைக்கணும். வச்சிட்ட பிறகு நான் ஆட் பண்ண பிறகு I must get the biggest number. அப்படின்னா எதை எந்த பாக்ஸ்ல எங்க வைக்கணும்? வாட் இஸ் த கான்செப்ட் அப்படி நீங்க பார்க்கணும். ஓகே, சரி. இது நீங்க பார்த்தீங்க சொன்னா we got 2 number plus again we got 2 numbers. Okay, so நீங்க பார்த்தீங்கன்னா place value, according to the place value, this is ones, this is tens. Okay, 1, 10, 100 அப்படி போறோம்ல, அந்த இடமதிப்பு கணக்குல இது வந்து ஒன்ஸ் பிளேஸ் இருக்கு, இது வந்து டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு கெட் த பிக்கஸ்ட் நம்பர், அந்த அவங்க 2 டிஜிட்ல இங்க நீங்க வைக்கிற நம்பர் வந்து பிகரா இருக்கணும். இந்த இடத்துல வைக்கிற நம்பர், அதாவது டென்ஸ் பிளேஸ்ல வைக்கிற நம்பர் வந்து பிகர் நம்பரா இருந்தாதான் யூ கேன் கெட் த பிக்கர் நம்பர். த பாசிபிலிட்டிஸ் டு கெட் த பிகர் நம்பர் அங்கதான் இருக்கு. எப்படின்னு சொன்னா வாட்ஸ் த கான்செப்ட்? இந்த செகண்ட் பிளேஸ் வேல்யூல உள்ள நம்பர் வந்து ப்ரீ நம்பரா இருக்கணும், இங்க ப்ரீ நம்பரா இருக்கணும், அப்பதான் முடியும். ஓகே, அந்த வகையில இந்த 5 தூக்கி கன்ஃபார்ம் நான் இங்க போட்டுதான் ஆகணும். நீங்க 5 தூக்கி இங்க எங்கேயாச்சும் போட்டுட்டீங்க, ஒன்ஸ் பிளேஸ்ல போட்டுட்டீங்க, உங்களுக்கு வந்து பிகர் நம்பர் கிடைக்க சான்ஸ் இல்லை. ஓகே, சோ 5 போட்டாச்சா? வாட்ஸ் த நெக்ஸ்ட் பிகர் நம்பர் இஸ் 4. அப்ப இருக்கிற பெரிய பிகர் நம்பரை இந்த டென்ஸ் பிளேஸ்ல போட்டுறணும். அப்பதான் யூ கேன் கெட் த பிகர் நம்பர். ஓகே, அடுத்து இதுல 50, இது then you will get 50 something, then you will get 40 something. இந்த 50லயே அடுத்து வர பிகர் நம்பரை இங்க தூக்கி போடும். அடுத்து ஒரு பிகர் நம்பர் இங்க தூக்கி போடக்கூடாது. இப்போ let's say 2 and 3 இருக்கு மிச்சம், 2 and 3. நீங்க நினைக்காதீங்க 2 and 3 தானே இங்க எங்கேயாச்சும் போட்டுக்கலாம். நோ. ஓகே, ரெண்டாவது வர பிகர் நம்பர் எது, மிச்சம் இருக்கிற பிகர் நம்பரை தூக்கி இங்க நம்ம எது பிகர் நம்பர் போட்டோமோ அங்க போடணும். Then 3 will be here, 2 will be here. Is it okay? அப்ப இப்படி நீங்க போட்டாதான், இந்த கான்செப்ட் படி நீங்க அனுப்புனாதான் you can get the bigger number. 53 plus 42, you will get 95. Answer is D. Answer is D, sir. Answer is D, sir. Answer D, sir. Okay, சரி. D, sir. Okay, maybe நீங்க என்ன நினைப்பீங்க? maybe நீங்க என்ன நினைப்பீங்க? Yes, நீங்க என்ன? ஹலோ, ஓகே ஓகே, நீங்க பாருங்க ரெண்டாவது ஓகே, எஸ், நீங்க ரெண்டாவது பாசிபிள் பார்ப்போமே. ஓகே, மேபி உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஓகே, இங்க 5 தான் வரும், ஏன்னா இங்க 50க்கு வரணும்னா 5 முதல்ல போட்டாகணும், இங்க 40 போட்டாகணும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி 2, 3 வந்து நீங்க அவ்வளவு எது வேணாலும் போட்டுக்கலான்னு, இங்க நீங்க 2 போட்டுட்டு இங்க 3 போட்டீங்கன்னா வாட் யூ வில் கெட்? see 52, அதே தான் கிடைக்குதா? 52, 43. You will get the same. Maybe 3 digit number இருந்துச்சுன்னு சொன்னா, let's say 3 digit number இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அங்க கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும்.
நீங்க வரிசையில் அடுக்கிக்கிட்டே வரணும். பெரிய நம்பர் இங்க, செகண்ட் பெரிய நம்பர் இங்க, தேர்ட் நம்பர் இங்க வரணும். பிகஸ்ட் நம்பர் இங்க எழுதுவீங்க, செகண்ட் அதுக்கு கீழே உள்ள நம்பர் இங்க எழுதணும், தேர்ட் நம்பர் இங்க எழுதணும். அங்க நீங்க ஏதாவது மாத்தி போட்டுட்டீங்கன்னா ஆன்சர் குறைஞ்சிரும். நீங்க எதை வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, இங்க 2 நம்பரா இருக்கிறதுனால ஆல்டர்னேட்டா நீங்க போட்டாலும் you still get 95. ஓகே, எக்ஸிடென்ட்லி இல்லைன்னா 2 டிஜிட் நம்பரா இருக்கிறதுனால அது உங்களுக்கு சரியா வந்துருச்சு. இப்போ இப்படி போட்டாலும் 53 போட்டாலும் ஓகே, 52 போட்டு இங்க 43 போட்டாலும் ஓகே. இஃப் 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொன்னா பெரிய நம்பர் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பாக்ஸ்லயும், சின்ன நம்பர் அதோட சின்ன நம்பர் செகண்ட் பாக்ஸ்லயும், அதோட சின்ன நம்பர் தேர்ட் பாக்ஸ்ல போட்டாதான் இங்க மாத்தி அது கொஞ்சம் மாத்தி போட்டுட்டீங்க பல எதுனா போட்டுக்கலாம்னா முடியாது, அதுங்க மாறிடும் ஆன்சர். ஓகே, 2 டிஜிட் நம்பருக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணுது. ஓகே, சோ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். the answer is 95. ஓகே, சரி, எனக்கு கடைசியா சொல்லுங்க யார் பாஞ்சி 15/15 எடுத்தீங்க அப்படின்ட்டு. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். ஏன்னா ஆரம்பத்துல 2014 பார்த்தோமா ப்ரீ ஈக்குவல் வந்து 15 கொஸ்டின் தான் இருந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தான் 24 கொஸ்டின்ஸ் தான் மாத்திருக்காங்க. ஓகே, இங்கிரிட் அவன் பேர் Ingrid as 4 red, 3 blue, 2 green and 1 yellow cube. Okay, so அவனுக்கு வந்து 4 red, 3 blue, 2 green and 1 yellow. Okay, she uses them to build the following object. அவ இந்த 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 கியூப்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு 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 மாடல் செஞ்சிருக்கான். Okay, cubes with the same color don't touch each other. Okay, this is the key point lah. Okay, என்னது I use what? I use this. Okay. Cube with the same color don't touch. பக்கத்துல முடியாது. எப்படி ரேட் அண்ட் ரேட் பக்கத்துல அடுக்க முடியாது. அதே மாதிரி ரேட் இப்படியும் அடுக்க முடியாது. ரேட் இப்படியும் they cannot touch. பக்கத்து adjacentனும் முடியாது, மேலே கீழேயும் முடியாது. adjacentனா இப்படி பக்கத்துலயும் முடியாது. ஒண்ணு கிட்டக்கிட்டே மேலேயும் டச் பண்ண முடியாது. Yeah, that is the requirements. Okay, which color is the cube with the question mark? அப்படின்னா இந்த question markல எந்த கலர் இருக்க சான்ஸ் இருக்கு? That's a question. Okay, நீங்க ஆன்சர் பாருங்க. Red, blue, green, yellow. question பாருங்க. This cannot be worked out for certain. இப்படியும் ஆன்சர் கொடுப்பாங்க. சில கேள்வி வேணும்னாலும் நம்ம செய்ய முடியாத ஒரு கேள்வியை கொடுத்துட்டு ஆன்சர் இருக்கும். நம்ம அது கேள்வி செய்யவே முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், பண்டாயா ஒரு விடை இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ட மாதிரி போட்டு இது பண்ணி ஒரு விடையை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருவோம். ஆனா அவங்க அறிவாளி, அவங்க என்ன பண்ணுவானுங்க, நம்ம செய்ய முடியாத ஒரு விடையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேள்வி குழப்பி கொடுத்து இந்த ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. திஸ் கேனாட் பி ஒர்க் அவுட் ஃபார் certain. செய்ய முடியாது, விடை இல்லை, விடை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? சரி, இது யார் செஞ்சா? இந்த கேள்விக்கு ஆன்சர் யார்? 2K முதல் சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்லு, பேசினாலே வேணாம், வேற ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு உங்களுக்கு? இஸ் இட் A, B, C, D or E? 2K, any student from 2K? or I call your name? பேர் கூப்பிட்டா ரைட்டா? anyone? Yudhishthira. இருக்கீங்களாமா? Sir, yellow, green, blue, red. இல்ல ஒரு கலர் தான் முடியும். இந்த क्वेश्चन மார்க்ல என்ன பாக்ஸ், என்ன கலர் பாக்ஸ் இருக்கும், என்ன கலர் இருக்க முடியும்? Sir, red, sir. ரேட்டா? Teacher. Sir, answer red. Blue, sir. Sir, red, sir. ஓகே, ரேட். சில பேருக்கு ப்ளூ கிடைச்சிருக்கு. ஓகே, Sir, 2C. Sir, E sir. Sir, red, sir. E sir. Sir. ஓகே, சரி. பாப்போம் என்ன கான்செப்ட் நம்ம பாப்போமே. சரி, ரேட் கிடைச்சா Sir, red, sir. ரேட்டா? ஓகே பாப்போம் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்க இந்த இதுல யாரோட எந்த கலர் வந்து கூட இருக்கு? 4 red, 3 blue, 2 green and 1 yellow. ஓகே, சோ இப்ப யார் கூட இருக்காங்களோ
அவங்கள வந்து நான் வந்து எட்ட அனுப்பணும். ஏன்னா நான் இந்த கலர்லாம் இங்க இங்க போட்டுட்டேன்னு சொன்னா அப்போ ரேட் கூட இருக்கிறதுனால அது இங்கேயே கிட்ட வரும். அப்ப டச் பண்றதுக்கான சான்சஸ் கூட கிட்டயே வர்றதுக்கு சான்ஸ் கூட. அப்ப உங்க ஃபோக்கஸ் வந்து ரேட்டா இருக்கணும். ஏன் ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன்னா நிறைய இருக்கு. அப்ப அதை தூரமா எட்ட போடணும்னு சொன்னா நான் இங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் அனுப்பணும். ஓகே, அப்பதான் நான் எட்ட அதை டச் பண்ணாம நம்ம செய்ய முடியும். ஓகே, நீங்க இதெல்லாம் தூக்கி இங்க மேல போட்டுட்டீங்கன்னா அப்ப ரேட் கூட இருக்கு, கண்டிப்பா இங்க போட்டீங்கன்னா டச் பண்ணிடும் ஈஸாத. அந்த பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்கணும். ஓகே, சரி. ஸோ நான் என்ன பண்றேன், ரேட்டை வந்து இங்க போடுறேன். ஏன்னா நிறைய இருக்கிறதுனால ரேட் அங்க போட்டுட்டேன். ரேட் அங்க போட்டதுனால சம் காட் 3, இன்னொரு 3 ரேட் இருக்கான். ஸோ வாட் ஐ கேன் டூ, ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம். இது ட்ரை தானே, நீங்க ட்ரை பண்ணி தானே செய்றீங்க. ஓகே, வாட் ஐ கேன் டூ, ஓகே ரெண்டாவது யார் கூட இருக்கா, ப்ளூவா. ஓகே, ஐ புட் ப்ளூ ஹியர். ஓகே, டச் பண்ணல. அடுத்து யாரு, கிரீன். ஸோ ஐ புட் கிரீன் ஓவர் ஹியர், கிரீன். ஓகே, சரி. இப்போ மூணுமே டச் பண்ணல. கிரீன் வந்து இன்னும் 1 இருக்கு, ப்ளூ இன்னும் 2 இருக்கு. ஓகே, ஓகே. அடுத்து பாத்தீங்க சொன்னா வாட் ஐ கேன் டூ, ஓகே எல்லோ தூக்கி இங்க போட்டு பார்ப்போம். ஓகே, எல்லோ அங்க போட்டோம்னா எல்லோ கணக்கு முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து ரேட், திருப்பி ஸ்டார்ட் வித் ரேட்ல. ஐ ட்ரை ஃபர்ஸ்ட். நான் ரேட் போட்டு பார்க்குறேன், சரியா வருதா பார்ப்போம். இல்லைன்னா நீங்க திருப்பியும் செஞ்சு பார்க்கணும். ஓகே, ரேட் போட்டாச்சு. டச் பண்ணுதான் பார்த்துக்கிங்க, கலர் வந்து டச் பண்ணல, வேற கலர் தான் இருக்கு. ஸோ இங்க கிரீன் இருக்கிறதுனால அடுத்த ரேட் வந்து இன்னும் சம் 2. ஓகே, ஸோ அங்க கிரீன் இருக்கிறதுனால ஸோ எங்க சான்சஸ் வந்து ப்ளூ. ஓகே, ஸோ ப்ளூ வந்து சம் 1. ஓகே, அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், ரேட் வந்து இங்க முடியாது, இங்கேயும் முடியாது, இங்க முடியும், இங்க முடியும். அப்ப ரேட் இங்க ஒன்றும் இங்க ஒன்று போட்டுற அப்படிதான். அப்ப ரேட் முடிஞ்சிருச்சு. ஏன் ரேட் இங்க முடியாதுன்னா அது டச் பண்ணிடும், இங்க போட்டாலும் டச் பண்ணிடும். ஓகே, ஸோ இங்க வந்து ப்ளூ இங்க இருக்கிறதுனால ப்ளூ இங்க முடியாது. ஸோ ப்ளூவோட இது வந்து ஒரு சான்ஸ் வந்து இங்க தான் இருக்கு, அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இங்க தான் இருக்கு. அப்போ ப்ளூ முடிஞ்சிருச்சு. we got one more green, so I can put green over here. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா யாரும் டச் பண்ணல, சரியா வருது. ஸோ the question mark box இருக்க வேண்டியது ரேட். அப்ப யாருக்கெல்லாம் ரேட் கிடைச்சிச்சுன்னா you are very good in analyzing. அனலைஸ் பண்றீங்க, பிரிச்சு பாக்குறது அனலைஸ் பண்ணி தான் போடுறீங்க. ஓகே, சரி. அப்போ எனக்கு அந்த டெக்ஸ்ட் புக்ல போடுங்க பார்ப்போம். எத்தனை பேர் 15/15? டோன்ட் ஆன் மைக், ஜஸ்ட் மெசேஜ்ல போடுங்க. 15/15 எத்தனை பேர் கிடைச்சிச்சு? ஓகே, முகமது, மோகன ராணி. ஓகே, ஜெடேவ். Okay, good. 15/15. Meghala Raju 15/15. Okay, Amos 15/15. Nita Ganesan 15/15. Harvesh 15/15. Okay, Sacharan 15. Vasagi 13. Okay, pala rendu da பண்ணிருக்கேன் அவருக்கு. Livinish 13. Noor Misha 15/15. Good. Okay, so Meghana. Okay, 15. நிறைய பேர் 15/15. Ezekiel 13/15. I came late. Okay, am I? Okay, சரி போதும். ஓகே, ஸோ இது வந்து contoh people lah, Austria people. lebih kurang kangaroo mats வந்து மலேசியாவோட kangaroo matsம் இதே மாதிரி தான் இருக்கும். lebih kurang இதே மாதிரி தான் இருக்கும். அப்ப chances to get gold medal is very high, the probability. ஓகே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு செஞ்சீங்கன்னா கிடைச்சிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவலியோட பார்ப்போம். year 3 and 4. ஓகே,
ஓகே, ஸ்லைட் தெரியுதாமா? ஸ்லைட் தெரியுதுங்களா? தெரியுது சார். ஓகே, குட். தெரியுது சார். ஓகே, குட். தெரியுது சார். சரி, year 2 year 1 year 2 நீங்களும் இந்த பேப்பர் செய்யணும். ஏன்னா செஞ்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. மேத்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வீங்க. ஓகே, நம்ம இந்த பேப்பர் பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈக்குவல் இயர். Okay, so now this is level equal year la, year 3 and year 4, but year 2 also join. Okay, 3-point questions. அவங்க என்ன கேக்குறாங்க? 2 times 9 plus 200 plus 9. Okay, so இங்க வந்து சார் ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துறோம். ஸ்கூல்லயும் பள்ளிக்கூடத்திலும் நம்ம பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்திருப்பாங்க. So who can tell what is BODMAS? Anyone? Year 4, year 3, year 4, what is BODMAS? பள்ளிக்கூடத்துல நம்ம இது மலேசியா சிலபஸ்லயும் இருக்குது. bracket divide. BODMAS. What is BODMAS? Sir, BODMAS na bracket plus Bracket. minus. No. The O வந்து என்னது? O represent off. Okay, D. Division. Divide sir. And Divide sir. multiply. Okay, A வந்து addition. S வந்து Subtraction. okay, very good. Okay, so the BODMAS represent the basic operations. Okay, அடிப்படை விதிகளை தொடர்தான் BODMAS. Okay, so ஆனா we must give priority. ஒரு questions-ல இது எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னா யார் முதல்ல செய்யணும், யார் ரெண்டாவது, you must give the priority. Okay, so யாருக்கு priority, எப்படி priority கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா from top to bottom. Okay, bracketக்கு தான் நீங்க first priority கொடுக்கணும். Second off வந்து தமிழ்ல வந்து இல் அப்படின்னு வரும். Okay, உதாரணத்துக்கு 200 3 கீழ் 5. அப்ப இந்த இல் தான் வந்து ஆஃப், இங்கிலீஷ் வந்து ஆஃப்னு இருக்கும். ஓகேங்களா? அப்ப இல் அதுக்கு தான் நம்ம செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கிறோம். இந்த டிவைட் அண்ட் மல்டிப்ளை ஒரு குரூப், அண்ட் அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன் ஒரு குரூப். ஓகே, அப்ப மேல இருந்து நீங்க கீழே வரப்போ எனி குவெஸ்டியன் மிக்ஸ் ஆபரேஷன்ல வந்து மல்டிப்ளை அண்ட் மைனஸ் இருந்துச்சுன்னா மல்டிப்ளைக்கு தான் நீங்க ப்ரையாரிட்டி முதல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மைனஸ். ஓகே, பிளஸ் மைனஸ்ல இருந்துச்சுன்னா அது நீங்க யாரும் எந்த ஆபரேஷன் முதல்ல இருக்கோ அது செஞ்சுக்கிட்டே போக வேண்டியதுதான். இந்த குரூப்புக்குள்ளேயே நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, யாருக்கு முதல் யாருக்கு ரெண்டாவதுன்னு. ஓகே, அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, டிவைட் மல்டிப்ளை தான் நீங்க அது ஸ்ட்ரெயிட்டா செஞ்சுக்கிட்டே போகலாம். ஆனா இந்த குரூப்புக்கும் பாக்குறப்போ இந்த குரூப்ல உள்ளவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி முதல்ல கொடுக்கணும். ஓகே, so this is what we call BODMAS. அப்ப நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, when got multiply and plus, you underline the multiply, then you know அதுக்கு தான் ப்ரையாரிட்டி முதல்ல கொடுக்கணும் அப்படின்ட்டு. அவங்க என்ன வேணும்னாலும் மல்டிப்ளை பின்னால போடுவாங்க. மல்டிப்ளை பின்னாடி போட்டாங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், முன்னுக்கு பிளஸ் மைனஸ் அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வில் டூ தட் வே. ஏன்னா அந்த ப்ரையாரிட்டி BODMASோட சிஸ்டம் கொஞ்சம் மறந்துடுவாங்க அந்த நேரத்துல. ஓகே, இங்க லக்கிலி முன்னுக்கே இருக்கு, அதனால அவங்க தப்பு செய்ய மாட்டீங்க. பின்னாடி இருந்துச்சுன்னா தப்பு செஞ்சிருவோம் சில சமயம். ஓகே, so what do you do? Underline according to the priority. Okay, so when you solve, முதல்ல இதுதான் நீங்க முதல்ல செய்யணும். 2 times 9 we know 18 plus 200 plus 9. So when you add all this, what's the answer? என்ன கிடைக்குது உங்களுக்கு? 227 sir. 227 sir. 227. 227 sir. Okay, very good. Okay, now நான் அதே மாதிரி ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், செய்யுங்க பாப்போம். நான் இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க செய்யுங்க.
கொஸ்டின் நம்பர் 2 that type அந்த டைப்ல. சார் வணக்கம் சார். சார் ஒரு விஷயம், எஸ் பெற்றோர்கள் நான் ரொம்ப நேரமா பாக்குறேன், பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க விடைய. லெட் them do it. விடுங்க, பிள்ளைங்க செய்யட்டும். தவறா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப தவறா இருந்தா பரவாயில்ல, எக்ஸாம்ல சரியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காதீங்க விடைய. லெட் them do it. ஓகேங்களா? ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன், நான் ரொம்ப நேரமா உங்களுக்கு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். Okay. Okay, so let's see, 772 minus let's see 72. Okay, 72 multiply 50 minus 45. Okay, question இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எது முதல்ல செய்யணும்னு சொல்லுங்க பாப்போம். bracket சொல்லுங்க சார். So according to the podcast, இதுதான் முதல்ல நீங்க செய்யணும். Yeah, so 72 multiply, okay, when you minus what you will get 5. Okay, then 72 you multiply with 5. Okay, செஞ்சு சொல்லுங்க மாப்பா, விடுவிடுன்னு சொல்லுங்க. இந்த மல்டிப்ளிகேஷனா இந்த வாய்ப்பாடெல்லாம் வீட்டுல செஞ்சிருங்கம்மா, எப்படியாச்சும் கத்துக்குங்க. 12வது வாய்ப்பாடு வரைக்கும் you take your own initiative to learn. அந்த ஒரு வாரம் சைனீஸ் நியூ இயர் லீவ் இருக்குல்ல, அடுத்த ஸ்கூலுக்கு வரப்ப நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம், மாஸ்டரி சீஃபேர்னு. அது சார் சொல்லிடுறேன், மாஸ்டரி சீஃபேர்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். ஓகே, அந்த மாஸ்டரி சீஃபேர் வந்து இட் இஸ் பனித்தியாவோட ப்ரோக்ராம். எல்லா மாணவர்களும் கண்டிப்பா சீஃபேர் வந்து மாஸ்டரி பண்ணியிருக்கணும் அப்படின்றத எங்களோட நோக்கம். அதுக்கு தனி ஒரு ப்ரோக்ராமே நாங்கள் வச்சிருக்கோம் ஹிட் பேனல்ல. ஸோ லேட்டர் வி வில் இன்ட்ரடியூஸ். அதனால இந்த 1 week டைம் எடுத்து மெமரைஸ் until 12 டைம் டேபிள் 12 வரைக்கும் கண்டிப்பா நீங்க மனப்பாடம் பண்ணிருங்க. ஓகே, வாட்ஸ் ஆன்சர் நவ? 2 times 5 10 1 35 630 sir. 360 sir. 360. ஓகே, சரி. ஓகே சார், இது ஏன் சொன்னேன்னு சொன்னா ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். அவங்க மாத்தி மாத்தி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவானுங்க. ஓகே, சார் நம்பர் 1 finish. நம்பர் 2, 4 sticks have 8 ends. அப்படின்னா ஒரு ஸ்டிக், ஒரு குச்சிக்கு வந்து எத்தனை எண்ட் இருக்கும்? 2 இருக்கும். எண்ட் அப்படின்றது என்னது? அதோட கடைசி பகுதியில ஒரு எண்டுங்க இருக்கு, ஒரு எண்டுங்க இருக்கும். ஒரு குச்சிக்கு 2 எண்டு கண்டிப்பா இருக்கும். ஓகே, அப்ப 4 sticks have 8 ends. லாஜிக்லாம் 8 குச்சிக்கு கண்டிப்பா 8 தானே. 4 குச்சி வச்சுக்க வெஞ்சு பாருங்க, இங்க 2 இங்க 2 2 கண்டிப்பா 8 ends இருக்கும். ஓகே, how many ends do 7 sticks have? அதே போல 7 குச்சிக்கு எத்தனை end இருக்கும்? வெரி ஈஸி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒரு குச்சிக்கு 2 end. 14. Yes, 14. What? 7 times 7 times 2. Yes, 7 times 14 sir. 14. Yes, okay, very good. ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். ஓகே, this one. Where is the kangaroo? kangaroo எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகே, so read அந்த ஸ்டேட்மென்ட் நல்லா நீங்க படிக்கணும். ஓகே, so சார் இது நேராவே பேர் என்ன? The answer is what? Answer is what? யார் சொல்றா சொல்லுங்க. Answer B sir. Okay, B பாப்போம். Yes. Answer B sir. Okay, B பாப்போமா? In the circle. Okay, of course இந்த circle குள்ள தான் இருக்குது. kangaroo வந்து in the circle. Okay, go. சரிதான் இது. And in the square. square குள்ள தான் இருக்கு. Okay, but not in the triangle. triangle குள்ள இல்ல. triangle தனியா வெளிய இருக்கு. So answer is B. Okay, it's easy. இந்த மூணு கேள்வி easy. Okay, this one. In the picture you see the number 930. நீங்க முதல்ல 930 அப்படின்ற என்ன பாக்குறீங்க. How many small squares? Okay, அந்த சின்ன ஸ்கொயர் sorry, இந்த சின்ன ஸ்கொயர் இருக்குல்ல, அதான் ஸ்மால் ஸ்கொயர், சின்ன சதுரங்கள். Okay, how many small squares must be changed? எத்தனை சின்ன சதுரங்களை நான் மாற்றணும் so that the number change to number becomes to 806. 930 ல இருந்து 806க்கு மாத்தணும்னா எத்தனை சிறிய சதுரங்களை நான் மாத்த வேண்டியது 6 sir.
6 ன்னு சொன்னது யாரு? பேரு A sir. பேரு யாரு? Ashwin sir. Ashwin. From year Year 4 sir. year 4 sir. ஓகே பாப்போம் ஏன் வந்து அவர் B6 ன்னு சொன்னாரு அப்படின்ட்டு. டைம் இல்லை, நம்மளுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. நான் மேக்ஸிமம் எவ்வளவு கேள்வி டிஸ்கஸ் பண்ணுமோ அவ்வளவு கேள்வி டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த பாக்ஸை நம்ம மாற்றணும் அப்படின்னா இது வந்து 9 8 மாற்றணும்னா வாட் ஐ மஸ்ட் டூ, இந்த இடத்துல ஒரு பாக்ஸை நான் ஐ மஸ்ட் ரெட் கலரா போறேன்னு போட்டால் தான் அது 8 மாறும். அப்போ அங்கே 1 நான் ரெட் கலர் கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. 3 0 மாற்றணும்னா மிடில் இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ நான் இங்கே ஒன்று போடணும், இங்கே ஒன்று போடணும், இதை ரிமூவ் பண்ணணும். ஏன் 8 மாற்றத்துக்கு இங்கே போடணும். ஓகே, அது 8 மாறிடும். இது 0 மாற்றத்துக்கு இங்கேயும் ஃபில் பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணி ஆகணும். ரிமூவ் பண்ணுறது நான் சர்க்கிள் பண்ணுறேன். ஓகே, இதை 6 மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இதை ரிமூவ் பண்ணணும், இதை நான் சேர்க்கணும். ஓகே, அப்படின்னா எத்தனை பாக்ஸை நான் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குன்னா 1 2 3 4 5 6 சர்க்கிள் பண்ணுறதையும் ரிமூவ் பண்ணுறதும் சேஞ்ச் பண்ணுறது தான். ஓகே, நான் ஆட் பண்ணுறதும் சேஞ்ச் பண்ணுறது தான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா got 6. ஸோ ஆன்சர் இஸ் 6. ஓகே, question number 5. Okay, mother bought 16 mandarin. Orange பழம் அப்படின்னு நினைக்கிறேன் நான், because இது Austria people. Okay, mother bought 16 mandarins. 16 mandarins வாங்கியிருக்காங்க. Okay, call 8 half of them. So what is mean by half? Okay, அம்மா வந்து 16 mandarins பழமே வச்சுக்கோமே, கால் வந்து half of them அப்படின்னா halfனா பாதி, பாதி சாப்பிட்டான் அப்படின்னா என்ன பண்ணணும்? 16ல பாதி எப்படி? Divide by 2. Divide by 2. 2. Yes. So 18 oranges when you divide by 2 எத்தனை போர்ஷனா பார்க்கலாம் நம்ம? 8 8 8. பேசணும். அப்படின்னா என்ன பண்ணிட்டான்? கால் 16ல வாங்கினதுல 8 சாப்பிட்டுட்டான். அப்படிதான் அர்த்தம். பாதி சாப்பிட்டுட்டான், 8 சாப்பிட்டுட்டான். இன்னும் பேலன்ஸ் 8 இருக்கு. ஓகே, 16ல டிவைட் 2 பண்ணா 8 8 8 8 8 சாப்பிட்டுட்டான், முடிஞ்சிச்சு. பேலன்ஸ் இன்னும் 8 தான் இருக்கு. ஓகே, அடுத்து பார்ப்போம். ஈவா at 8 2. ஈவா வந்து அதுல 8ல 2 சாப்பிட்டுட்டான். அப்படின்னா பேலன்ஸ் வந்து when you minus 8 means you minus basic operation வந்து minus. So balance வந்து got 6. 6. And Dana ate the rest. அப்ப டானா வந்து மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் டானா சாப்பிட்டுட்டான். அப்ப இதுதான் டானா சாப்பிட்டுருக்கணும். ஓகே, so how many mandarins did Dana ate? 6 sir. 6 sir. Answer 6 sir. 6 sir. Okay. Okay. Question number 6. ஓகே, இதை பார்ப்போம். ஓகே, இது வந்து ஒரு கார்டனா. In this garden, Tony made the pathway. Pathway தான் நடப்பாதை. கார்டன்ல ஒரு தோட்டத்துல நடப்பாதை செஞ்சிருக்காரு. ஓகே, using 10 paving stones. அந்த கல்லு வைப்பாங்க, நடப்பாதை கல்லு இருக்குல்ல, அதுதான் paving stones. ஓகே, சோ 10. ஆமா 10 இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 paving stone யூஸ் பண்ணி ஒரு நடப்பாதை செஞ்சிருக்காரு. ஓகே, each paver was 10 for dm. dm is actually decimeter. dm decimeter. Decimeter. So never mind, meter is the SI unit. meter அப்படின்றது வந்து SI unit. மீட்டர் வந்து SI இன்டர்நேஷனல் சிஸ்டம் யூனிட். மீட்டர் தான் யூஸ் பண்ணணும். அவங்களோட நாடு அவங்க DM யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ ஈச் பேவர் வாஸ் 4 DM. அப்போ நீங்க ஒன்று எடுங்க, ஒன்று மட்டும் வெறிஞ்சி நம்ம கொஞ்சம் அனாலிசிஸ் செய்வோம். ஒரு கல் எடுத்தோமா 4 DM ஒயிட். ஒயிட் அப்படின்றது இதுதான் ஒயிட். இது வந்து லென்த். this one length, இது length, இது வந்து weight. வெயிட்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து வெயிட், இதுவும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இந்த weight வந்து 4 DM and the long வந்து 6 DM. so 6 DM. length வந்து 6 DM, width வந்து 4 DM. நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் வேலை செய்யுங்க.
அந்த ஒரு கல்லை வரிஞ்சு அந்த மெஷர்மெண்ட் போடுங்க. ஓகே, he then drew a black line connecting the middle points of each paving stone. அவன் என்ன பண்றான், இந்த மிடில் பாயிண்ட மட்டும் எல்லா கல்லுக்கும் லேபிள் பண்றான். மிடில் பாயிண்ட மட்டும் இந்த 10 கல்லுக்கு லேபிள் பண்றான். ஓகே, லேபிள் பண்ணிட்டு he connecting the middle points of each paving stone. How long is the black line? அப்ப ஒவ்வொரு கல்லுக்கும் இந்த மாதிரி மிடில் பாயிண்ட் போட்டுட்டால இதான் அந்த மிடில் பாயிண்ட். இந்த கல்லுக்குள்ள மிடில் பாயிண்ட் இது, இந்த கல்லுக்குள்ள மிடில் பாயிண்ட் இது. இந்த மிடில் பாயிண்ட மார்க் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான், எல்லா மிடில் பாயிண்டையும் ஒரு லைன்ல ஜாயின் பண்ணிட்டான். இதுதான் அந்த படம் காட்டுது. இப்ப क्वेश्चन என்ன கேக்குறாங்க, how long is the black line? இங்க ஸ்டார்ட் பண்ணி let's say from A to B இந்த எண்ட் வரைக்கும் how long, எத்தனை டெசிமீட்டர் அப்படின்னா கேள்வி. ஓகே, அப்ப நீங்க இங்க கொஞ்சம் வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும் அப்படின்னா, இங்கேருந்து இங்க எத்தனை டெசிமீட்டர் நீங்க பார்க்கணும். when they say this is 6 dm from here to here, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் 6 dm னா மிடில் பாயிண்ட்னா this one must be 3 dm, this one must be 3 dm. பாதி தானே. மிடில் பாயிண்ட்னா இங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி. அப்ப 6 dm னா here must be 3, here must be 3. அப்ப இங்கேருந்து இங்க must be 3. இது 3. ஓகே, இப்படி பார்க்கறப்ப 3. ஓகே, இப்ப இப்படி பார்ப்போம். இங்கிட்டு இது வீட்ல from here to here 4. from total வந்து 4. middle point அப்படினா here must be 2, here must be 2 because 4 right, மொத்தமா 4. அப்ப பாதி மிடில்னா நடுவுல இருக்கு. அப்ப மேல 2 கீழ 2 ன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இப்படி வரப்ப வீட் பார்க்கறப்ப here must be 2. இது இரண்டாவது கல்லோட வீட், here must be 2. இது வந்து லாங் ஆர்டர், இது 3. அதாவது ஒரு கல்லுல இப்படி போட்டுக்கீங்க, இப்படி போனீங்கன்னா 3. ஒரு கல்லுல இப்படி கீழே வந்தீங்கன்னா 2. ஏன்னா 6ல பாதி 3, இது 4ல பாதி. அப்படி நீங்க லேபிள் பண்ணிட்டே வாங்க. 2, this one 3, this one 3, இது கீழே வரதுனால 2, this one also 2, this one 3, இதுவும் 3, இது 2, இதுவும் 2, இது பாதி 3, இந்த பாதி 3, மேல இருந்து கீழே 2, 2, 3. நீங்க அப்படியே எழுதிக்கிட்டே வந்துட்டு உங்க வேலை என்னது, you must find the sum of all this, the total of all. Okay, I give you 2 minutes, I give you 1 minute. Please add all these numbers. கரெக்டா சொல்லுங்க, வேற சொல்லக்கூடாது. இந்த 40 பேரும் ஒரே ஆன்சர் தான் சொல்லணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, சரியா? அதுக்கு முன்னுக்கு நீங்க பேப்பர் கையில வச்சிருந்தீங்கன்னா you write down 46 Okay, so the answer is 46 sir. Okay, இந்த கேள்வி பாத்தீங்களா? Okay, good. Answer 46. Okay, good. இப்போ இந்த கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த கேள்வி பாருங்க, year 4 year 3 இருக்கிறதுனால இந்த 3 மார்க்ஸ் பாயிண்ட்ஸ்லயே வந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்வி வந்துருச்சு. அதனால தான் நீங்க லெவல் கூட போக क्वेश्चन வந்து கஷ்டமாக்கிட்டே வரும். you must do a lot of work. நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கும் ஒரு கேள்விக்கு. ஓகே, சரி. so what I do, சார் வந்து இங்க இதோட ஸ்டாப் பண்றேன். மணி 12 ஆச்சு. நம்ம வந்து ஈக்குவல் 6 கேள்வி வரைக்கும் யாரும் ஆன் பண்ணிருக்கீங்க, மீட் பண்ணுங்க. ஓகே, மீட் பண்ணிருங்க. ஓகே, சரி. சார் வந்து 6 கேள்வி வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நீங்க என்ன வேலை பண்ணணும் அப்படின்னா, அடுத்து நான் பேப்பர் உங்களுக்கு அனுப்பிட்டேன்ல, ஈக்குவல் பேப்பர் அனுப்பியிருக்கேன். நீங்க ஃபுல்லா 24 questions வரைக்கும் you find the answer. நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கிளாஸ்ல நேரா இந்த ஈக்குவல் பேலன்ஸ் क्वेश्चन எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு then I will go back to the pre equal year 1 year 2 பேப்பருக்கு இன்னொரு வருஷ பேப்பருக்கு போயிடலாம். இப்படியே கண்டினியூஸ்லி நம்ம நிறைய செய்யணும். நான் இன் பிட்வீன் நான் ஏதாவது பேப்பர் உங்களுக்கு அனுப்புனா எக்ஸ்ட்ராவா டேக் யுவர் ஓன் இனிஷியேட்டிவ் டு கம்ப்ளீட். சொந்தமா அதை அந்த நான் டிஸ்கஸ் பண்ணலனாலும் நீங்க சொந்தமா செய்யுங்க. சொந்தமா செஞ்சு ஆன்சரை கரெக்டா வச்சுக்கோங்க. என்னைக்காச்சும் டைம் கிடைச்சிச்சா நம்ம டப்புன்னு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன் சார் நான் ஒண்ணு சொன்னேன்னா நீங்க 10 செய்யணும். இந்த டைம்ல நான் ஒண்ணுதான் சொல்லியிருப்பேன் இது செய்யுங்கன்னு, நீங்க 10 செய்யணும்.
அப்பதான் நீங்க கோல்டு வந்து நீங்க எதிர்பார்க்க முடியும். ஓகே, சரி. எதுவும் கொஸ்டின் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த 2 பேப்பரும் லேட்டர் இந்த 2 டிஸ்கஷன் ஸ்லைட்டும் சார் அனுப்பிடுவோம் குரூப்ல. அப்புறம் பிறகு வந்து வீடியோவும் அனுப்புவோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணல வீடியோவும் அனுப்பிடுவோம். ஓகே, சரி. எது கேள்விகள் இல்லைன்னா சார் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். பாய். Bye, sir. Bye, sir. Bye, sir. Thank you, sir. Bye. Bye, sir. Thank you, sir. Bye, sir. Bye. Bye, sir. அம்மா சொல்லுங்க சார். எஸ் சார் என்னது நீங்க என்ன 12:30 மணிக்கு கிளாஸ் என்ன வைக்கிறேன்னு சம்பவம் பண்றேன்னு நீங்க இல்லையே, நான் இப்ப சொன்னேன். இல்ல குரூப்ல 12:30 மணிக்கு கிளாஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. அப்புறம் பெஞ்சமின் சம்பவம் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. இல்ல, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருங்க. இயர் 2 to 4 வந்து ஒன் ஷாட் தான். ஏன்னா லிபிக்கும் லெவல் சேமா இருக்கிறதுனால ஒரு செசிலே. இயர் 5, 6 வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால தான் நம்ம தனியா வைக்கிறோம். அதுல கொண்டு போய் இயர் 2 திணிச்சோமா அவங்க வழங்காதுல. பெஞ்சமின் மினிமம் சாட்டர்டே மட்டும் தானே சார்? அப்படி சொல்லிருங்க நீங்க குரூப்ல. பெஞ்சமின் வந்து இயர் 6 அப்படி அவங்க கலந்துக்கிறதுனா கலந்துக்கலாம். ஆனா கொஸ்டின் அவங்க இயர் 2 வந்து இப்ப பெஞ்சமின்ல கலந்துக்கிட்டாங்கன்னா கொஸ்டின் கேட்டா விளங்காது. அப்ப நம்ம இருக்கும்ல. கலந்துக்கிறதுனா பாக்குறதுனா பார்க்கலாம். ஆனா இயர் 5, 6 தான் கேள்வி பதிலாம் அவங்க தான் நம்ம சொல்ல கொடுப்பேன். அதே மாதிரி இந்த ஈக்குவல் இயர் கிளாஸ்லயும் பெஞ்சமின் கலங்க வந்து கலந்துக்கலாம். ஆனா தி டோன்ட் ஆஸ்க் எனி क्वेश्चनலாம் பிள்ளைங்க இயர் 2, 3 தான் பேச வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் கலந்துக்கிறதுனா கலந்துக்கலாம். ஓகே ஓகே சார். அப்ப நான் குரூப்ல போட்டுறேன். ஓகே ஓகே ஓகே. தேங்க்ஸ் சார்.